அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கூட்டு குர்பானினா என்ன? கூட்டு குர்பானியோட சட்டங்கள் என்ன? ஒட்டகம், மாடு இத குர்பானி குடுக்கும்போது, ஒரு ஆள் மட்டுமே குர்பானி குடுக்காம, அதில 7 பேர் வரைக்கும் சேர்ந்து குர்பானி குடுக்க முடியும். 7 பேர் அல்லது 7 குடும்பங்கள் சேர்ந்து, ஒரு ஒட்டகத்தையோ அல்லது ஒரு மாட்டையோ வாங்கி, அவர்கள் சார்பாக குர்பானி குடுக்கலாம். முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு ஹதீஸ்ல, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நாங்க ஹஜ்ஜி மற்றும் உம்ராவுக்கு சென்றிருந்தபோது, ஒரு ஒட்டகத்தில் 7 பேர் ஒண்ணா சேர்ந்து கூட்டு குர்பானி குடுத்தோம். அப்படின்னு சொல்லிட்டு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு பிரயாணத்தில் இருந்தப்ப, ஹஜ் பெருநாள் வந்துச்சு. அப்போ ஒரு மாட்டில் 7 பேர் வீதமும், ஒரு ஒட்டகத்தில் 10 பேர் வீதமும் நாங்கள் கூட்டு சேர்ந்து குர்பானி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற இந்த ஹதீஸ் திர்மிதிலயும், நசாயிலயும், இப்னு மாஜா இது போன்ற கிரந்தங்களில பதியப்பட்டிருக்குது. அதே மாரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா, ஒரு மாடு 7 நபருக்கும், ஒரு ஒட்டகம் 7 நபருக்கும் கூட்டு சேருவதற்கு போதுமானதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன இந்த ஹதீஸ ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூதாவுதுல வரக்கூடிய 2425வது ஹதீஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ்கள் மூலமாக என்ன தெரியுதுன்னாக்கா, மாடு குர்பானி குடுக்கிறா இருந்தாக்கா, அதில் 7 பேர் வரைக்கும், அதாவது 7 குடும்பங்கள் வரைக்கும் ஒன்று சேர்ந்து குர்பானி குடுக்கலாம். அதே ஒட்டகம் குர்பானி குடுக்கிறதா இருந்தாக்கா, அதில் 7 பேரோ அல்லது 10 பேரோ, 10 குடும்பமோ சேர்ந்து ஒரு ஒட்டகத்தை குர்பானியாக குடுக்கலாம். ஆனா, ஆடு குடுக்கிறதா இருந்தா, ஒரே ஒரு ஆள் அல்லது ஒரு குடும்பம் மட்டும் தான் அந்த ஆட்டை குர்பானியாக கொடுக்க முடியும். குர்பானி எப்ப குடுக்கணும்? பெருநாள் தொழுகைக்கு முன்னாடியா? அல்லது பெருநாள் தொழுகை தொழுதற்கு பிறகா? ஹஜ் பெருநாள் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் குர்பானி கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொடுத்தா அது குர்பானியாக எடுத்துக்கொள்ளப்படாது. ஒரு ஹஜ் பெருநாளின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இன்றைய நாளில் நாம் முதலாவதாக செய்யக்கூடியது தொழுகை தான். தொழுகை முடிந்து தான் நாம் குர்பானி கொடுப்போம். யார் இப்படி நடந்து கொள்வாரோ அவர் நமது வழியில் நடந்து கொண்டவர். யார் தொழுவதற்கு முன்னால் அறுத்தாரோ அவர் தன்னுடைய குடும்பத்திற்காக இறைச்சியை முற்படுத்தி கொண்டார். அவருக்கு குர்பானில எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. பாரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரிலையும், முஸ்லிம்லயும் பதியப்பட்டிருக்குது. அதனால குர்பானி நாம் கொடுக்க வேண்டுமென்றால் அது ஹஜ் பெருநாளுடைய தொழுகைக்கு பிறகுதான். அதற்கு முன்னாடி எதையாவது நாம் அறுத்து குர்பானிங்கிற பேர்ல பலியிட்டால் அது குர்பானியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. குர்பானி பிராணியை அறுக்கும்போது அதை அந்த குடும்பத்தினர்கள் பார்க்கறது கட்டாயமா? குர்பானி கொடுக்கும்போது குடும்பத்தினர்கள் எல்லாம் நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய எல்லா ஹதீஸ்களும் பலவீனமான ஹதீஸ்களா தான் இருக்குது. அதனால குர்பானி கொடுக்கும்போது குடும்பத்தினர்கள் நின்று அத பார்க்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. குர்பானி பிராணியை அறுக்கிறதுக்கு முன்னாடி என்ன துவா ஓதணும்? குர்பானி பிராணி அறுக்கும்போது வஜ்ஜிஹத்து வஜ்ஜிஹிய லில்லதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு துவாவை சில பேர் ஓதுறாங்க. இது சம்பந்தமா அபூதாவுத், பைஹக்கி, இப்னு மாஜா இந்த கிரந்தங்கள்ல சில ஹதீஸ்கள் வந்திருக்குது. ஆனா, அத்தனை ஹதீஸுமே பலகீனமான ஹதீஸா இருக்குது. அதனால நாம இதை கடைபிடிக்க தேவையில்ல. சஹீஹான ஹதீஸ்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வார்த்தைகளை சொல்லி அந்த குர்பானி பிராணியை அறுத்திருக்காங்க. அறுக்கும்போது என்ன சொல்லணும்னாக்கா, பிஸ்மில்லாஹி வல்லாஹு அக்பர். அதாவது அல்லாஹ்வின் பெயரால் அறுக்கிறேன். அல்லாஹ் மிகப்பெரியவன். அது மட்டும் சொல்லி அறுத்தால் போதும். இது சம்பந்தமாக ஹதீஸ் இருக்குது. சஹீஹான ஹதீஸ் என்னன்னாக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பும் வெள்ளையும் கலந்த 2 கொம்புள்ள ஆடுகளை குர்பானி கொடுத்தார்கள். அதை தனது கையால் அறுத்தார்கள். அப்போது பிஸ்மில்லாவும் தக்பீரும் சொன்னார்கள். தக்பீர்னா அல்லாஹு அக்பர். இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரில 5565வது ஹதீஸாகவும், முஸ்லிம்ல 3635வது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸ் வந்திருக்குது. அதே மாரி பெரும்பாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தனது குர்பானி பிராணியை தானே வந்து அறுத்து குர்பானி கொடுப்பாங்க. அதே மாதிரி நாம நம்முடைய பிராணியை குர்பானி கொடுப்பதற்காக நம்மால் முடியலனாக்கா, நமக்கு உதவி செய்வதற்காக மற்றவரையும் வந்து உதவிக்காக வந்து அழைக்கலாம். அதில எந்தும் தப்பும் கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது குர்பானி பிராணியை அறுப்பதற்காக அதை படுக்க வைத்துவிட்டு, ஒரு மனிதரிடத்தில் எனது குர்பானி பிராணியை அறுப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹஜ்ஜி பெருநாள் அன்னைக்கு மட்டும் தான் குர்பானி கொடுக்க முடியுமா? இது சம்மந்தமா பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கனாக்கா, பெருநாளிலும் அதைத் தொடர்ந்து வரக்கூடிய 3 நாட்கள், அதாவது பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய இந்த நாட்களை எல்லாம் தஷ்ரீக்குடைய நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாட்களிலும் வந்து குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஆனால் பெருநாள் தினத்தன்று குர்பானி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஹதீஸ்கள் மட்டும் தான் வந்து ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களா இருக்குது. தஷ்ரீக்குடைய நாட்களிலும் வந்து அறுத்து பலியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த ஹதீஸ்கள் அத்தனையும் ஒன்று தொடர்பு அருந்த ஹதீஸ்களாக இருக்குது. அதாவது அறிவிப்பாளர்களிடையே வந்து தொடர்பு அருந்து போயிருக்குது. அதனால அந்த ஹதீஸ் பலவீனமாகுது. சில இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் வந்து இது சம்பந்தமா இருக்குது. ஆனா ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் கூட பெருநாள் முடிந்து தஷ்ரீக்குடைய நாட்களான 3 நாட்களில் பிறை 11, பிறை 12, பிறை 13ல வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் கூட வந்து இல்ல. குர்பானி இறைச்சிய எப்படி பங்கு போட்டு குடுக்கணும்? பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, குர்பானி இறைச்சியை 3 பங்காக போட வேணும். அதுல ஒரு பங்க நாம எடுத்துக்கிட்டு, ஒரு பங்க நம்முடைய சொந்தக்காரங்களுக்கு குடுத்துட்டு, இன்னொரு பங்க ஏழைகளுக்கு வந்து நாம தர்மமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா, இப்படி சொல்றதுக்கு ஹதீஸ்ல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜில சொல்லிக் காட்டும்போது, குர்பானி பிராணியிலிருந்து நீங்களும் உண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களிடம் யாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் கொடுங்கள். யாரெல்லாம் உங்களிடத்தில் யாசிக்கவில்லையோ அவர்களுக்கும் கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து 22வது அத்தியாயம் 36வது வசனத்தில வந்து சொல்லிக் காட்டுகிறான். அதனால இத்தனை பெர்சன்டேஜ் வந்து ஒரு ஆளுக்கு கொடுக்கணும், இத்தனை பெர்சன்டேஜ் வந்து இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஹதீஸோ, எந்த ஒரு குர்ஆன் ஆயத்தோ இல்ல. நம்முடைய தேவைக்கு போக மீதம் இருக்கிறத வந்து நாம ஏழைகளுக்கு வந்து கொடுக்கலாம். அல்லது முழுவதுமாக கூட வந்து மொத்தத்தையும் வந்து ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கவும் முடியும். அதை மாரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செஞ்சிருக்காங்க. ஒருமுறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது குர்பானி ஒட்டகங்களை பலியிடுமாறும், அவற்றினுடைய இறைச்சியை, தோல், சேணம் ஆகிய அனைத்தையும் பங்கிடுமாறும், உரிப்பதற்கு கூலியாக அவற்றில் எதையும் கொடுக்கக்கூடாது என்றும் எனக்கு கட்டளையிட்டார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரில பதியப்பட்டிருக்குது. இன்னொரு சம்பவத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கான குர்பான் பிராணியை அறுத்துவிட்டு, அந்த இறைச்சி முழுவதையும் பக்குவப்படுத்தி தன்னுடைய தேவைக்காக பயன்படுத்திக் கொண்டதாகவும் ஒரு ஹதீஸ் இருக்குது. அந்த ஹதீஸ் எப்படி வருதுன்னாக்கா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய குர்பானி பிராணியை அறுத்துவிட்டு எனக்கு கட்டளையிட்டார்கள், "சஃப்வானே இந்த இறைச்சியை பக்குவப்படுத்தி வச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு அவர்கள் மதீனாவுக்கு வரும் வரைக்கும் அதிலிருந்து நான் அவருக்கு உண்ணக் கொடுத்துக் கொண்டே இருந்தேன் என்று சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 3649வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்குது. இந்த ஹதீஸ்களிலிருந்து என்ன தெரிய வருதுன்னாக்கா, குர்பானிக்கான பிராணியை அறுப்பது மட்டும்தான் கட்டளை. நீங்கள் அறுத்துவிட்டால் உங்களுடைய குர்பானி நிறைவேறிவிடும். அதை பங்கிட்டுக் கொள்வத வந்து அல்லாஹ் நம்மிடத்தில் விட்டுவிட்டான். அதை தமக்காகவும் வைத்துக் கொள்ளலாம். அதை முழுவதுமாக ஏழைகளுக்கும் பங்கு வைக்கலாம். அதை 3 பங்காகவோ, 4 பங்காகவோ உங்களுடைய வசதிக்கேற்ப வந்து எத்தனை பங்காக வேண்டுமானாலும் வச்சுக்கலாம். ஆனா, அதிக அளவு வந்து ஏழைகளுக்கு கொடுப்பது வந்து நல்லது. ஏனென்றால், இந்த நாள் வந்து இறைச்சியை விரும்பக்கூடிய நாள். ஏழைகளுக்கு இறைச்சி என்பது வந்து ரொம்ப அரிதான ஒன்று. அந்த நாள்ல நாம சாப்பிட்டது போக அதிகமாக வந்து ஏழைகளுக்கு கொடுக்கிறது வந்து நல்லது. நாம் குர்பானி கொடுக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எதற்காக இந்த குர்பானியை வந்து நாம கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிக் காட்டுகிறான். "லன் யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுத் தக்வா மின்கும்."
நீங்கள் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணிகள் இருக்குல்ல, அதனுடைய இறைச்சியோ, அதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை அடையிறது கிடையாது. மாறாக உங்களிடம் உள்ள இறையச்சமே அவனை சென்றடையும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல் இருக்குல்ல, குர்பானியின் போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த செயல், குர்பானியின் போது நீங்கள் கடைப்பிடிக்கக்கூடிய அந்த விஷயங்கள், குர்பானியை பங்கிடும்போது நீங்கள் செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வால் பார்க்கப்படுகின்றன. உங்களுடைய தக்வாவை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு பயந்து அவனுடைய கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள் என்பதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அதனால் இதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு குர்பானி கொடுக்கும்போதோ, அல்லது அதை பங்கிடும்போதோ, நீதியான முறையில் நாம செய்றதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுல எந்த ஒரு கட்டளையும் கிடையாது. நம்முடைய இஷ்டத்துக்கு பங்குகளை வைத்துக் கொள்ளலாம். அவ்வளவுதான். என்கிட்ட இருந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்ககிட்ட சரியான முறையில் பதில் கிடைச்சிச்சு. இதை என்னோடு சேர்ந்து கேட்டவங்களுக்கும் உங்களுடைய பதில்கள் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புறேன். அல்லாஹ் நம்மிடமிருந்து இந்த குர்பானி என்கிற அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று துஆ செய்தவளாக நான் விடை பெறுகிறேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு.